ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எள்ளு மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான எள்ளு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த எள்ளு மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து நான் 3/4 கப்பு அளவுக்கு வந்து எள்ளு எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்லா வறுத்துருக்கு இந்த எள்ளு. அதனால் இப்போ வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு மட்டும் பண்ணி எடுத்துக்கிறலாம். லைட்டாக வந்து பிரட்டி எடுத்துக்கிறலாங்க. லைட்டு சூடு இருந்தால் போதும். நம்ம வறுத்த எள்ளு வாங்கினோன்னாலும் சரி, வறுக்காத எள்ளு வாங்கினோம்னா நல்லா வந்து பொரியணுங்க. அது சிம்மிலே வச்சு சடச்சடன்னு எள்ளு பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வறுக்கணும். இது வந்து நம்ம வறுத்த எள்ளுன்றனால லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சேர்க்கக்கூடாது. அப்படியே சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக தாங்க வறுத்திருக்கேன். நல்லா நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை மாற்றிட்டு நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துக்கிறலாங்க. இப்போ வந்து இது மண் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 3/4 கப்பு அளவுக்கு எள் எடுத்தோமா, இப்போ நான் 1 கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் வெல்லம். அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எள்ளை மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் தான் சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் இதை சேர்க்குறேங்க. இப்போ வந்து இந்த எள்ளு மிட்டாய்க்கு வந்து அவசியம் வந்து நம்ம காய்ச்சி இப்படி இருத்துக்கிறணும். இதில் கண்டிப்பாக மண் இருக்குங்க. மிட்டாயில் வந்து வாயில் வைக்கையிலே மண் வந்துடும். அதனால் பாருங்கள், நல்லா வடித்து விட்டுட்டேன். வடித்து விட்டு தண்ணியுமே ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்ற ஊற்ற ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றியுமே இது வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் வற்றிட்டு நம்மளுக்கு வந்து பதம் பார்க்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இது மிட்டாய் பதம் வருதான்னு பார்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த நுரை கூட்டி வருது பாருங்கள் வெல்லம். அப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு பார்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியில் போடையிலே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா மிட்டாய் பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கையில் எடுத்து திரட்டுற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்படி இருந்துட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணி பார்க்குறக்குள்ள இன்னும் கொஞ்சமுமே நல்லா வெல்லம் வந்து நல்லா வற்றி வருது பாருங்கள். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாங்க. அதில் நெய் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ வந்து நம்ம எள்ளு லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த எள்ளையுமே நம்ம சேர்த்துக்கிறலாம். எள்ளை சேர்த்துட்டு ஒரு செகண்டு தாங்க பரட்டி விடணும். ரொம்ப நேரம்லாம் கிண்ட வேண்டாம். இப்போ வந்து அடுப்பு வந்து நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். சிம்மிலே வச்சுட்டு தான் கிண்டி விட்றேன். இது வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெல்லத்தில் செய்யலை வந்து இது வந்து உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைகளுக்கு வந்து இது 1 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பாட்டில்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டு போகாதுங்க இது. இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப சூடாக இருக்கும் வெள்ளைப்பாகு. அதனால வந்து நீங்கள் ஆறவும் கூட கொஞ்சம் பொறுமையாக பிடிச்சிக்கலாம். லைட்டு சூடு இருக்கையிலே பிடிச்சிக்கிறலாங்க. ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுத்து கையில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி கையில் போட்டு உருட்டையிலே வந்து ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளோதான். அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டே வந்துட்டு கடைசியில் உடச்சி விட்டோம்னா நல்லா வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது எடுக்க முடியல லாஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இதை வைங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சோன்னா நல்லா மெல்ட் ஆயிருங்க. நம்ம அழகாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், வந்துருங்க, மிட்டாய் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது. டைம் எடுத்துக்காது அதிகம். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கையில வந்து இதை கண்டிப்பாக இதை பார்க்கவும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லாவே மொறுப்பாக வந்துருச்சு பாருங்கள். ஆரவும் அழகாக வந்துருங்க இது. பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லமே நம்ம நிறையா போட்டிருக்கனால நல்லா தித்திப்பாக இருக்கும். எள்ளோட சாப்பிடையில கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.